ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம், அதாவது காளானை வீட்டில் வளர்க்குறீங்கனாலோ இல்லைனா பக்கத்தில் ஒரு ஷெட்டு போட்டு மஷ்ரூம் வளர்க்க போகிறீங்கனாலோ ஸோ அதுக்கான எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸை எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணாலே இந்த FOSCOS.FSSAI.gov.in இந்த வெப்சைட் அப்படியே உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே காமிக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டாக இந்த மஷ்ரூம் ஃபார்ம் போட்டிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா, ஹோம் பேஜில் ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ், அதாவது அப்ளை ஃபார் தக்கால் லைசன்ஸ் பார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினான ஆப்ஷன் அப்ளை ஃபார் நியூ லைசன்ஸ் பார் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த 2 ஆப்ஷன் தான் இதில் மெயின் ஆப்ஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதில் தக்காலுங்கிறது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியாக யாருக்காவது உடனடியாக லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷனை அப்ளை பண்ணுவாங்க. பட் இதில் முக்கியமான விஷயம் என்ன, நீங்கள் வளர்க்குறவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு இது செட்டே ஆகாது. ஏன்னா அந்த ஆப்ஷன் அதில் இல்லை. இந்த ரீட்டெயில், ஹோல்சேல், டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு தான் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செல்லுபடியாகும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங், ஏன்னா நம்ம வீட்டில் ப்ராடக்ட்டை வளர்த்து தான் நீங்கள் வெளியில் கொடுக்க போகிறீங்க, சேல் பண்ண போகிறீங்க, யாருக்காவது கொடுக்க போகிறீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் அப்ளை ஃபார் நியூ லைசன்ஸ் பார் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆப்ஷன் தான் நமக்கு செட் ஆகும். ஏன்னா அதில் தான் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அப்ளை ஃபார் நியூ லைசன்ஸ் பார் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் செகண்ட் ஆப்ஷன் ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தக்கால கிளிக் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த ஆப்ஷன் இருக்காது. அதில் ஜென்ரல் அப்படிங்கிற ஒரு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி கேட்கும். நீங்கள் அதில் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ்நாடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதில் ஒரு 5 ஆப்ஷன் காமிக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் மேனுஃபேக்சரர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதாவது மேனுஃபேக்சர் ஆப்ஷனில் தான் நமக்கு வரும். இல்லை கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனுஃபேக்சரிங் அந்த ஆப்ஷன் தான் நம்ம மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க, அதாவது வளர்க்குறவங்க, பண்ணை போட்டு வளர்க்குறவங்க, அப்படி வீட்டில் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் மேனுஃபேக்சரிங் அந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இதில் எந்த ஆப்ஷன் இப்போ ரீட்டெயிலரோ ஹோல்சேலோ இல்லைனா வேறு எந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் இதில் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜென்ரல் மேனுஃபேக்சரிங்கே கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன்ஸ் காமிப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 crore மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் லைசன்ஸ் எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் டேர்ன் ஓவர் மோர் தென் 1.5 crore 50 crore இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டேட் லைசன்ஸ் எடுக்கலாம். இல்லை எங்களுக்கு இயர்லி ஆனுவல் பார்த்தீங்கன்னா 1.5 crore கீழே இருந்தால் ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வீட்டில் வளர்க்குறீங்க, இல்லை பக்கத்தில் சின்னதாக ஒரு பண்ணை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த 1 crore அதுக்குள்ளே 3வது ஆப்ஷன் ஆனுவல் டேர்ன் ஓவர் அப் டு 1 crore அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கலாம். இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாயிலே முடிஞ்சிடும் அப்ளை பண்ணுறது. இதே மேலே போக பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கூடுது. இந்த ஆனுவல் 1.5 crore அந்த ஸ்டேட் லைசன்ஸுக்கும் சென்ட்ரல் லைசன்ஸுக்கும் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பல்காக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, இப்போ பெரிய பண்ணை போட்டு பெருசாக நான் பிஸ்னஸை பண்ண போகிறேன்னு பண்ணுறவங்க மட்டும் அந்த 2 ஆப்ஷன் வேணால் போங்க. மற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சின்னதாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த 1 crore இந்த சும்மா இந்த 100 ரூபாய்க்கு அப்ளை பண்ணுற இந்த ரெஜிஸ்ட்ரேஷனே போகும். இதில் ஆனுவல் டேர்ன் ஓவர் அப் டு ப்ளஸ் 1.5 crore அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் மேனுஃபேக்சரிங் அந்த ஆப்ஷனை கீழே வர அந்த ஆனுவல் டேர்ன் ஓவர் அப் டு 1.5 crore அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் அந்த கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீடுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் அப்ளிகண்ட் பார் கம்பெனின்னு கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கம்பெனியோட நேமும் கொடுக்கலாம், இல்லைனா உங்களோட நேமும் கொடுக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்கள் நேமை போட்டுட்டு பக்கத்தில் ஒரு பாரை போட்டு கம்பெனி நேமும் கொடுத்துடலாம். இது என்னென்னா உங்கள் நேமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் அப்படியும் வரும், இல்லைனா உங்கள் கம்பெனி நேமில் ஸ்டார்ட் பண்ணுறதா அப்படியும் வரும். நான் என்ன பண்ணேன்னா என்னோடய நேமை கொடுத்து பார் கொடுத்து கம்பெனி நேமை கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் டேர்ன் ஓவர் கேட்பாங்க. ஸோ ஆனுவல் டேர்ன் ஓவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 50,000 உள்ளாடியே கொடுத்துவோங்க. ஏன்னா சின்னதாக பண்ணுறவங்கன்னா 50,000 உள்ளாடியே கொடுத்துவோங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக பண்ணிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷனில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் கொடுத்துவோங்க. ஸோ எப்போதுமே இண்டிவிஜுவலாக பண்ணுறது ரொம்ப சேஃப், டக்குன்னு சீக்கிரம் லைசன்ஸ் கிடச்சிடும். ஸோ இண்டிவிஜுவல் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க.
பேன் கார்டு நம்பரில் உங்களோட பர்சனல் பேன் கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. இந்த பேன் கார்டு நம்பர் டைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பப் ஆகி ஒரு இன்னொரு காலம் கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டு நம்பர் இண்டிவிஜுவலாக கம்பெனின்னு கேட்பாங்க. நம்ம கம்பெனி செலக்ட் பண்ணக்கூடாது, இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா கம்பெனிக்கான பேன் கார்டு நம்மகிட்ட எடுக்க மாட்டோம், யாரும் வச்சுருக்க மாட்டீங்க, சின்னதாக ஃபார்ம் போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு உங்கள் இண்டிவிஜுவலில் உங்கள் பேன் கார்டு நேம் தான் இருக்கும். ஸோ உங்கள் பேன் கார்டில் இருக்க நேமை அதில் டைப் பண்ணணும். உங்கள் பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதில் வந்து அதை டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ ஆதார் நம்பரில் உங்கள் ஆதார் கார்டோட நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட அட்ரஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட டிஸ்ட்ரிக், இந்த மூணையும் நீங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணலே அதுக்கு கீழே இருக்க பிளாக்ஸோட நேம் எல்லாமே காமிக்கும். ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்க பிளாக்கு, சப்டிவிஷன், ஸ்டேஷன், ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு எது உங்கள் பக்கத்தில் இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் வில்லேஜ், உங்கள் பின்கோடு, இந்த ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க, இஃப் யுவர் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் சேம் அஸ் அட்ரஸ் ஆஃப் ப்ரெமிசஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா இதில் மேலே இருக்க அப்படி அட்ரஸ் டைப் பண்ணிருக்கீங்களே அந்த அட்ரஸ் எல்லாமே கீழே அப்படியே மறுபடியும் சேவ் ஆகி வந்துடும், நம்ம டைப் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ இதுவே வேறு அட்ரஸ் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து கீழே வேறு அட்ரஸ் கொடுத்துக்கலாம், வேறு ஏதாவது பொசிஷன் இருந்ததுன்னா கொடுத்துக்கலாம். பட் அது தேவையில்லை, எஸ் கொடுத்து சேம் அட்ரஸே கன்டினியூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, அதை ரெண்டையும் வந்து டைப் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் பர்சன் நேம், உங்கள் பேரை வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இயர் யூ வாண்ட் டு அப்ளை ஃபார், அதாவது எத்தனை வருஷத்துக்காக நீங்கள் வந்து இந்த லைசன்ஸை அப்ளை பண்ணுறீங்கன்னா 1 இயரோ 2 இயரோ 3 இயர். ஸோ இதில் வந்து நீங்கள் இயரை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மென்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் இருக்குது. இப்போ 1 இயர்னா 100 இருக்கும், 2 இயர் 3 இயர்னு போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிலப்போ 300 வரைக்கும் போகலாம் 3 இயர்ஸ் ஆனால். ஸோ 1 இயரே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது வந்து இந்த அப்ளை செக்ஷன் இருக்குல்ல, இந்த மேனுஃபேக்சரிங், இது வந்து வேறு கேட்டகரிக்கான ஒரு செக்ஷன். அதனால தான் ஒரு காலம் கேட்குது. இதுவே நம்ம மஷ்ரூம் செலக்ட் பண்ணல, இப்போ ஜென்ரல் மேனுஃபேக்சரிங் செலக்ட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ அது என்னன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணி போடுறேன், அதில் என்ன செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் பண்ணும்போது, அதாவது ஃபுட் கேட்டகரியில் செலக்ட் பண்ணும்போது இதில் 4வது நம்பர் 04ன்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் இன்க்ளூடிங் மஷ்ரூம் அண்ட் ஃபங்கி ரூட்ஸ் அண்ட் டியூபர்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ளூஸ் அண்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் செக்ஷனில் ஒரு லைன்லாம் எழுதியிருப்பாங்க. அதில் மஷ்ரூம்ங்கிற வேர்டு வரும். அந்த 04 நம்பர்லாம் மஷ்ரூம்ங்கிற வேர்டு வரும். ஸோ அந்த செக்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அடுத்த செக்ஷன் இதை செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரி கேட்டிருப்பாங்க. பட் இதில் கேட்கல. ஸோ சப் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் காமிப்பாங்க. அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் ஃப்ரூட்ஸ் சம்மந்தமாக கேட்டிருப்பாங்க, செகண்ட் ஆப்ஷனில் தான் இந்த வெஜிடபிள் சம்மந்தமாக இருக்கும். ஸோ அதில் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். 3வது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை செலக்ட் பண்ணிக்கணும்னா இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணும்போது ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்ன நீங்கள் செலக்ட் பண்ணினா அதில் நிறைய ஆப்ஷன் காமிக்கும். அதில் மஷ்ரூமுக்கு என்ன நீங்கள் பண்ணுன்னா அன்ட்ரீட்டடு ஃப்ரெஷ் வெஜிடபிள் 04.2.1.1 இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏன்னா இதில் வேறு எதுவுமே ஃபங்கின்னு நிறைய இருக்கும், அதில் எதுவும் செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம மஷ்ரூமை எதுவும் பண்ணலை, ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூமை பறித்து நம்ம சப்ளை பண்ணுவோம். அதுக்கு யாருக்காவது கொடுக்கணும்னா அப்படி தான் கொடுப்போம். அதனால் நீங்கள் அன்ட்ரீட்டட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அந்த 04.2.1.1 அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சேவ் கொடுக்கணும். வரும்போது அதர் டீட்டெயில்ஸ்னு ஒரு செக்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த டேட்டை வந்து கொடுக்கணும். நீங்கள் என்னைக்குள்ள டேட்டு கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. அடுத்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர் எங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் அதில் பப்ளிக் இல்லைனா ப்ரைவேட், இந்த 2ல் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் எங்கேருந்து யூஸ் பண்ணுறீங்க அது நோ செக்ஷனே கொடுத்துருங்க. அடுத்து கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட லொக்கேஷனை அந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்கள் லொக்கேஷனை செலக்ட் பண்ண கேட்கும். அதில் ஒரு ரெட் கலரில் ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மேப்பில் நீங்கள் எந்த இடத்துல ஃபார்ம் போட்டிருக்கீங்க, இப்போ உங்கள் வீடுனா உங்கள் வீட்டுக்கு மேலே கரெக்டாக வர மாதிரி மேப்பில் அதை அப்படியே தூக்கி இழுத்து அந்த பிளேஸில் வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ஆதார் கார்டு
ஆதார் கார்டோட லிங்காக இருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு போகும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோடை அதில் ப்ராப்பராக பார்த்து டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தோன்னே டேட்டா வந்து நெக்ஸ்ட் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கேட்பாங்க. இதில் 2 கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் இருக்க செக்ஷன் பிரைமரி காண்டாக்ட் டீடைல்ஸ், அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். அதில் உங்கள் மெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர், ப்ளீஸ் செலக்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு நீங்கள் செகண்டரி காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து சேவ் பண்ண வேண்டாம், அதில் கொடுக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் க்ரெடென்ஷியல்னு கொடுத்துருப்பாங்க. அதில் லாகின் ஐடி கரெக்டாக அவங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. நீங்கள் பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மட்டும் டைப் பண்ணணும். ஸோ அந்த பாஸ்வேர்டு எப்போதும் மறக்கக்கூடாது. ஏன்னா இதன் மூலமாக தான் உங்களுக்கு லாகின் பண்ணணும். அதேமாதிரி அந்த லாகின் ஐடியை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. கீழே வந்து கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கீழே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தோடனே நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கோ இல்லைன்னா ஃபோன் நம்பருக்கோ உங்களோட ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கணும். ஸோ டைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி டேட்டா வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. 3 டாக்குமெண்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அப்லோடு கொடுத்துவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐடென்டி ப்ரூஃப், அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி ஆதார் கார்டுன்னு இருக்கும். ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த ஆதார் கார்டை ஏற்கனவே நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க, ஸ்கேன் பண்ணி இல்லைனா ஏதாவது பண்ணி வச்சுருப்பீங்க, அதை செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்துவாங்க. 3வது செக்ஷன் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருப்பாங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் பர்மிஷன், இப்போ பஞ்சாயத்து ஏதாவது பர்மிஷன் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா ஹெல்த் என்ஓசி இல்லைனா அதர் ஏதாவது டாக்குமெண்ட் அதுக்கான ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ணேன்னா இதில் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த யூனிட் என்டையர் ஃபார்ம், அதாவது ஃபார்மோட ஃப்ரண்ட் ஃபோட்டோ, இல்லைனா வீட்டில் வைக்கிறீங்கன்னா அந்த ரூமோட ஃப்ரண்ட் ஃபோட்டோ, உள்ள ஃபார்மில் எப்படி செட் பண்ணியிருக்கீங்க, அந்த பெட்டு இல்லைனா அதில் மஷ்ரூம் எப்படி வந்திருக்கு, ஸோ இந்த மாதிரி பட்ட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு பிடிஎஃபாக வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செக்ஷனை கிளிக் பண்ணி நானும் அதுதான் பண்ணேன். ஸோ அதை பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு டிக் கொடுத்துட்டு கீழே வந்து பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணே பே பண்ணுற ஆப்ஷனுக்காக போகும். பே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் போயிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதை டைப் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும். அதில் QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி, FSSAI ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் பிளாக்ல சம்டைம்ஸ் கால் பண்ணுவாங்க, பேஷண்ட் இருக்கும். ஸோ அவங்க சைடில் என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்களோ நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ மேக்ஸிமம் 1 வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய FSSAI லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையிலே வந்துடும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் மேட்டர் தான். சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்கள் மஷ்ரூம் ஃபார்முக்கான லைசன்ஸ் அப்ளை பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.